வணக்கம். ஒரு அழைப்பிதழை உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த அழைப்பிதழை படித்து பாருங்க. அதில் இருக்கிற வார்த்தைகள், அந்த எழுத்து எல்லாமே தமிழ் தான். ஆனால் அது மொழி தமிழா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த மாதிரி எழுதுவதைத்தான் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி மணிப்பிரவாள நடை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மணிப்பிரவாள நடைனா தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் நாதா அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கும். ஜலம் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கும். அதாவது சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியையும் தமிழ்படுத்தி எழுதுவதுங்கிறது தான் மணிப்பிரவாள நடை அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லி அதிலிருந்து தமிழை மீட்டெடுத்த இயக்கம் தான் திராவிட இயக்கம். குறிப்பாக நம்முடைய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் எல்லோரும் தமிழ் மொழிக்கு எழுத்தின் மூலமாக, கவிதையின் மூலமாக, திரைப்படத்துறையின் மூலமாக செய்த புரட்சிகரமான சேவைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதை நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ காட்டுற இந்த அழைப்புதலையும் பாருங்கள். தமிழில் தான் இருக்குது அழைப்புதழ், ஆனால் வார்த்தைகள் தமிழ் கிடையாது. அதையும் நினைவில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு முரசொலியில் ஹிந்தி ஷா இப்படி சொல்லலாமா என்று ஒரு தலையங்க கட்டுரை வந்திருக்கிறது. இது எல்லாத்தையும் ஒன்றா முடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்தியாவில் ஹிந்தி என்ற பெயரில் சமஸ்கிருதத்தை நிலைநிறுத்துவதற்கு பிஜேபி அரசு, ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர், பிரதமர் எல்லோருமாக சேர்ந்து ஒரு சூழ்ச்சி வலையை இந்தியா மீது போர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நல்லா தெரிய வரும். அதைத்தான் இந்த காணொளியில் பேச இருக்கிறோம். உதயம் சவுத் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மிக முக்கியமான காணொளி, தொடர்ந்து பாருங்க. ஏன்னா இது பொழுதுபோக்குக்கான நிகழ்ச்சி இல்லை. நம்மை சுதந்திரமாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் மகாத்மா காந்தியின் தலைமையில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். எவ்வளோ பேர் உயிர் துறந்தாங்க, சிறைச்சாலை தண்டனை அனுபவிச்சாங்க, கொட்டடியில் தள்ளப்பட்டார்கள், வஉசி அவர்கள் செக்கிழுத்தார்கள் அப்படிங்கிற கதையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். எதுக்கு அவங்க போராடினாங்க? இன்னைக்கு நாம் சுதந்திரமாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலைமைக்காக தான். இப்போ நம்ம போராடினாதான் வருங்காலத்தில் நம்முடைய குழந்தைகள் எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் அவரவர்க்குரிய உரிமையோடு, அவரவர்க்குரிய வாழ்வாதாரத்தோடு, அவரவர்க்குரிய மொழி ஆதாரத்தோடு, அவரவர்க்குரிய இனத்தின் அடையாளத்தோடு வாழ முடியும். அப்படி இல்லாமல் இப்போது ஒன்றிய அரசு பிரதமரின் தலைமையில் செய்து கொண்டிருக்கின்ற சூழ்ச்சி என்ன அப்படிங்கிறது தான் அந்த அழைப்புகள் நமக்கு காட்டுது. அதை படித்து பாருங்க. ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் பெரம்பூர் பாக் பௌத்திக் ஸ்ரீ TR கண்ணன்ஜி மகாநகர் காரியகாரணி சதஸ்ய தேசப்பணியில் ராஜேஷ்குமார் பாக் காரியவாக் நிகழ்ச்சிக்கு 10 நிமிடம் முன்பாகவே வரவும், சனவேஷில் வரவும். இதில் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் அப்படிங்கிறது தமிழ் கிடையாது. பெரம்பூர் என்கின்றது ஊரின் பெயர். பாக் என்பது தமிழ் கிடையாது. அப்புறம் பௌத்திக் அப்படிங்கிறது தமிழ் கிடையாது. ஸ்ரீ தமிழ் கிடையாது. ஜி கண்ணன்ஜி தமிழ் கிடையாது. காரியகாரணி சதஸ்ய அது தமிழ் கிடையாது. பாக் காரியவாக் அதுவும் தமிழ் கிடையாது. கனவேஷில் வரவும் அப்படிங்கிறது தமிழ் கிடையாது. ரொம்ப ஆர்வமாக கனவேஷில் வரவும், ஏன்னா இன்னைக்கு ஒரு பிரிண்ட் எடுக்க வேண்டியிருந்ததுனால ஒரு ஜெராக்ஸ் சென்டர் போயிருந்தேன். டிசைன் பண்ணி கொடுக்குற ஒரு ஜெராக்ஸ் சென்டர். அங்கே வந்திருந்த ஒரு தம்பி இந்த அழைப்புதழை டிசைன் பண்ணிட்டு இருந்தார். படித்து பார்க்கும்போது, இது என்னப்பா வார்த்தை, இதெல்லாம் புதுசாக இருக்கு, எங்களுக்கு தெரியாது அப்படின்னா, இதெல்லாம் சமஸ்கிருதம் மேடம். நாங்கள் சமஸ்கிருத பாரதி மூலமாக இலவசமாக தமிழர்களுக்கு சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கிறோம். சமஸ்கிருத பாரதி மூலமாக தமிழர்களுக்கு இலவசமாக சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கிறோம். இது எந்த இடத்துல இருந்து இயங்குது இந்த அமைப்பு அப்படின்னா, கொளத்தூர் தொகுதி அப்படின்னார். கொளத்தூர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரின் தொகுதி ஆயிற்று அப்படின்னா, ஆமாம் நாங்கள் அங்கேருந்து தான் பணிபுரிகிறோம் அப்படின்னாரு. சரி, இந்த காரியகாரணி சதஸ்ய அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், மாவட்ட செயலாளர் அளவுக்கு ஒரு பொறுப்பும் உரிமையும் உள்ள ஒரு பொறுப்பு அது அப்படின்னாரு. அவரை பாக் காரியவாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது அடுத்த கட்ட நிலைமை. மாவட்ட காரியகாரணி சதஸ்யவை விட அடுத்த கட்டத்தில் கீழே இருப்பது பாக் காரியவாக் அப்படிங்கிறது. அப்படி வட்ட செயலாளர், துணை வட்ட செயலாளர் இந்த மாதிரி இருக்குமோ என்னவோ. அப்புறம் கனவேஷில் வரவும் அப்படின்னு என்ன போட்டிருக்கீங்கப்பா அப்படின்னா, இந்த நிகழ்ச்சிக்கான யூனிஃபார்மில் வாங்க, சீருடையில் வாங்கங்கிறத சமஸ்கிருதத்தில் நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்னார்.
இந்த அழைப்புதலை பார்த்தீங்கல்ல, இதுல தமிழ் வார்த்தைகள், தமிழ் எழுத்துகள் இருக்கே தவிர வார்த்தைகள் எல்லாமே சமஸ்கிருத வார்த்தைகள். அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் மிக சமீபத்தில் அறிமுகப்படுத்திய அந்த பிஎன்எஸ் சட்டங்கள், பாரதிய நியாய் சன்ஹிதா அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் BARATIOA, பாரதிய NYAYA நியாய சன்ஹிதா, SANHITHன்னு எழுதுறாங்க. அது ஆங்கில எழுத்துக்கள், ஆனால் மொழி, அந்த வார்த்தை என்பது சமஸ்கிருத வார்த்தைகள். இதைத்தான் நம்முடைய முதல்வர் முன்னெச்சரிக்கையாக, முன்னோட்டமாக, எல்லோரையும் விட முன்னோடியாக கண்டறிந்து இவர்கள் ஹிந்தியை திணிக்க வருகிறார்கள். அடுத்தது அதன் மூலமாக சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள். தமிழ் அந்தந்த தாய்மொழியில் எழுதினாலும் அது எழுதப்படுகின்ற வார்த்தைகள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார்கள். அப்புறம் ஆங்கிலம் இருப்பதனால தானே நீங்கள் கொட்டம் அடிக்கிறீங்க. உலகத்தில் எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் ஜெயிச்சு நிற்கிறீங்க தமிழர்கள். உங்களிடமிருந்து ஆங்கிலத்தை பறிக்கிறோம் என்பதற்காக சூழ்ச்சியாக சமீபத்தில் உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார்? பொறியியல் கல்வியும் மருத்துவ கல்வியையும் தமிழில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னாரு. எதுக்குயா? அப்படி என்ன உங்களுக்கு தமிழ் மேல அக்கறை? ஆடு நனைதேன்னு ஓனா எப்படி கண்ணீர் விடும், அந்த மாதிரி விடுகின்ற கண்ணீராக உள்துறை அமைச்சர் செய்கிறார். ஏன்னா ஆங்கிலத்தில் படிப்பதால் நாம் உலகளாவிய அளவில் கோலோச்ச துவங்குகிறோம். தமிழர்கள் பல இடங்களில் தலைமை பொறுப்பில் இருக்கிறார்கள். ஆங்கிலம் என்கின்ற அந்த மொழி கொடுக்கின்ற வல்லமை, அது ஆயுதமாக நம்மை காத்து நிற்கிறது என்றால் அதை நம் கையிலிருந்து பிடுங்குவதற்கான சூழ்ச்சியை மறைமுகமாக மிக சாமர்த்தியமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க தோழர்களே. சரி, அந்த இடத்துல ஆங்கிலத்தை நகர்த்தியாச்சு. அடுத்தது என்ன வரும்? தமிழை கொண்டு வந்து வைக்கிறோங்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் தமிழையும் அங்கேருந்து நகர்த்திவிட்டு, அவரவர் தாய்மொழியையும் அங்கேருந்து நகர்த்திவிட்டு, ஹிந்தியில் தான் இனிமேல் பாடம் படிக்க வேண்டும், சமஸ்கிருதத்தில் தான் பாடம் படிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சியை கட்டவிழ்ப்பார்கள். ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இருந்தது தோழர்களே. தமிழ்நாட்டில் நீங்கள் மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்றாலும் கூட சமஸ்கிருதம் தேர்வு எழுதி அதில் நீங்கள் வெற்றி பெற்றாக வேண்டும் என்கின்ற நிலை இருந்ததையெல்லாம் நம்முடைய திராவிட கட்சிகள் தான் அழித்து ஒழித்தன. இன்றைக்கு சமஸ்கிருதம் கட்டாய பாடமாக, கட்டாயத்தாளாக இல்லை என்பதற்கு காரணமே நம்முடைய திராவிட கட்சிகள் தான் என்னும் போது, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இந்த சூழ்ச்சியை உடனடியாக கண்டறிந்து இந்திய மக்களே கொண்டாடும் விதமாக ரூ 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 என்கின்ற அந்த புரட்சியை செய்தாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இப்போது தாய்மொழியை காப்பாற்றுவோம், ஹிந்தி திணிப்பை எதிர்ப்போம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கோஷத்தை அல்லது உரத்த குரலை முன்வைத்து தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதல்வரோடு இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். அதில் மிக முக்கியமாக ஹிந்தி ஷா இப்படி சொல்லலாமா அப்படின்னு இன்னைக்கு முரசொலியில் தலையங்க கட்டுரை. அதில் தன்னை அறியாமல், அதாவது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படிம்பாங்கல்ல, தூங்கும்போது எழுப்பி கேட்டால் கூட ஹிந்தி தாங்க இந்தியாவோட ஒரே மொழி அப்படின்னு அவர் சொல்லுவார். இங்கே ஒரு ஹிந்தி இசை அக்கான்னு ஒன்று இருக்குது, சமஸ்கிருத இசை அக்கான்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஹிந்தி மலைன்னு ஒன்று இருக்குது, ஹிந்தி நதி அப்படின்னு ஒன்று இருக்குது. வானதிங்கிறதுக்கு பதிலாக ஹிந்தி நதி, சமஸ்கிருத நதின்னு அவங்களும் பேரை மாற்றி வச்சுக்கலாம். இவங்க எல்லாரும் பிஜேபியில் பதவியை பெற்று, பதவி சுகத்தை பெற்று, அதனுடைய வசதிகளை, லாபங்களை அல்லது அதனால் வரக்கூடிய பெருமைகளை எல்லாம் அனுபவித்து கொண்டிருப்பதால் தாய்மொழிக்கு சார்பாக கூட பேச மாட்டேங்கிறாங்க. பாருங்க, நீங்க இதை இப்படி பாருங்க. தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தாய்மொழியை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே என்று சொல்லி வளர்க்கப்பட்டவர்கள் நாம். ஆனா இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? எல் முருகன் முதற்கொண்டு, வானதி அக்கா முதற்கொண்டு, தமிழ் இசை ஹிந்தி இசை அக்கா முதற்கொண்டு, அப்புறம் ஆட்டுக்குட்டி ஹிந்தி மலை முதற்கொண்டு எல்லோரும் ஹிந்தியை படித்தா என்ன உங்களுக்கு, ஹிந்தியை படித்தா என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு முன்னாடி அமித்ஷா கேட்குறது இதுதான். 2019ஆம் ஆண்டு ஹிந்தி தான், இந்தியாவின் ஒரே மொழி ஹிந்தி தான் அப்படின்னு சொன்னவர் தான் அவர். அதற்கு எதிர்குரலாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எதிர்குரல் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட நினைத்த போது போராட்டத்தை அறிவித்தார். 1965 மீண்டும் வெடிக்கும் என்று சொல்லி போராட்டத்தை அறிவித்த போது உடனடியாக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மூலமாக உள்துறை அமைச்சர் அந்த பொருளில் பேசவில்லை என்கின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்தது ஒன்றிய அரசு என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
உள்ளூர் மொழிகளுக்கு மாற்றாக அல்ல, ஆங்கில மொழிக்கு பதிலாக இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அலுவல் மொழியான இந்தியை நாட்டு ஒருமைப்பாட்டின் முக்கிய அங்கமாக மாற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறார். பாருங்க, பூனைக்குட்டி தானா வெளியில வந்துடுச்சு. உள்ளூர் மொழிக்கு மாற்றாக இல்லை, ஆங்கிலத்துக்கு மாற்றாக அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆங்கிலம் நமக்கு உலகளாவிய அளவில் வாசலை திறந்து விடுகிறது, கதவுகளை திறந்து விடுகிறது, ஜன்னலை திறந்து விடுகிறது, வானத்து வெளிச்சத்தை காட்டுகிறது என்றால் அந்த ஆங்கிலத்தை நம்மிடமிருந்து பறித்து விட்டால் தாய்மொழி மட்டுமே தெரிந்தவர்களாக நாம் இவர்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்போம் என்கின்ற ஒரு நெடுநாளைய திட்டத்தை, லாங் டேர்ம் ப்ராசஸாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியை இவர்கள் கட்டவிழ்க்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள ஆட்சி மொழிக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு மொத்தம் 112 பரிந்துரைகள் கொண்ட 11வது அறிக்கையை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கு. அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? கல்வி நிறுவனங்களில் பயிற்று மொழியாக இந்தி நிச்சயம் இடம்பெற வேண்டும். கல்லூரிகளில் ஆங்கிலத்துக்கு பதில் இந்தியை கொண்டு வர வேண்டும். போட்டித் தேர்வுகளில் கட்டாய ஆங்கில மொழி வினாத்தால் நிறுத்தப்பட வேண்டும். இந்தியில் பணிபுரியாத அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் எச்சரிக்கப்பட வேண்டும். ஒன்றிய அரசின் பணியாளர் தேர்வில் தேர்வாளர்களின் இந்தி மொழி அறிவை உறுதி செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். என்னும்போது எல்லாத்தையும் முடிச்சு போடுங்க. அது இந்திய மொழிகளின் அந்தந்த மாநிலத்து தாய்மொழிகளின் கழுத்தில் விழுகின்ற சுருக்கு கயிறு முடிச்சு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற நம்முடைய தேசத்தில் தாய்மொழியை காப்பாற்றுவோம் என்று நம்முடைய முதல்வர் போராட்டத்தை அறிவிக்கிறார். ஆனால் ஹிந்தி இசை, வானதி இசை, அண்ணாமலை, எல் முருகன் எல்லோருமாக என்ன செய்கிறார்கள்? ஹிந்தி கற்றுக்கலைனா, கும்மிடி பூண்டி தாண்டினா கூட உங்களால் சர்வை பண்ண முடியாது. ஹிந்தி கற்றுக்கலைனா சாய் வாலா அப்படின்னு போய் அவர்கிட்ட சாய் தீதோ அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் ஆட்டோ ரிக்ஷாக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொரு அலிஷான்னு ஒரு அம்மா இருக்காங்க பிஜேபியில், மாநில பிஜேபி. அவங்க ரொம்ப அறிவுபூர்வமாக, இத்தனைக்கும் அந்த அம்மா ஒரு மோட்டார் பைக் வீராங்கனை. அந்த மோட்டார் பைக் வீராங்கனை என்ன ஒரு ஸ்போர்ட்டிவ் ஸ்பிரிட்டோடு இருக்கணும். அது மாதிரிலாம் இல்லாமல் அவங்க ஒரு பொன் முத்து உதிர்த்தாங்க. என்னன்னா, பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்யும்போது ஹிந்தி தெரிந்தால் ஹிந்தியிலேயே அவர்களை திட்டலாம், ஹிந்தியிலேயே அவர்களை அண்ணா என்னை அதை மாதிரி செய்யாதே என்று அவர்களிடம் மன்றாடலாம் என்று சொன்னார். இப்படியாக முட்டாள்தனமான வாதங்களை ஹிந்தி படிப்பதற்காக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது மொழியை வைத்து நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே செல்வமான மொழி என்கின்ற அடையாளத்தை பறிக்கின்ற மிக பெரும் சூழ்ச்சியை ஒன்றிய அரசு, உள்துறை அமைச்சகம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் எல்லோருமாக சேர்ந்து செய்கிறார்கள். பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் அந்தந்த மாநிலத்து கருத்தியலுக்கு, அந்தந்த மாநிலத்து உரிமைகளுக்கு குரல் கொடுப்பவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் சாபக்கேடு, இந்த பிஜேபி மாநில தலைவர்கள் யாருமே தமிழ்நாட்டின் நலன்களுக்காக குரல் கொடுப்பதில்லை. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுத்து பல போராட்டங்களை முன்னெடுத்து பல கட்சிகளை ஒருங்கிணைத்தாலும் இவர்கள் செய்கின்ற அலப்பறை என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா, அதன் மூலம் மக்கள் மனசை திசை திருப்ப பார்க்கிறார்கள். தயவு செய்து தமிழர்களே, காப்பாற்றிக் கொள்ளுங்கள், காப்பாற்றுவோம் நம்முடைய தமிழ் மொழியை, நம்முடைய அடையாளங்களை. அதன் மூலமாக இனிமேல் வர இருக்கின்ற நம்முடைய சந்ததிக்கு ஒரு மிகச்சிறப்பான மொழி வளத்தையும், ஒரு மிகச்சிறப்பான வல்லமையான தமிழ் மொழியையும், காப்பாற்றப்பட்ட தமிழ் மொழியையும், நம்முடைய நிலத்தையும் கையகப்படுத்துவதை போல் நாம் பரிசளிப்போம், உயிரளிப்போம் என்பதைத்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இந்தியாவுக்கே முன்னோடியாக வழிகாட்டி கொண்டிருக்கிறார். இந்த பிஜேபி சங்கிகள், அவர்கள் உள்துறை அமைச்சகம் அல்லது பிரதமர் என்று எல்லோரும் தமிழை கொண்டாடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் கொண்டாடவே மாட்டார்கள். காரணம், சாவர்கர் தெளிவாக எழுதியிருக்கிறார், தமிழ் அழித்தொழிக்கப்பட வேண்டிய மொழி. ஏனென்றால் தமிழர்களிடம் திருக்குறள் இருக்கிறது. அந்த ஆணவத்தில் தான் அவர்கள் சமஸ்கிருதத்தை வெறுத்து ஒதுக்குகிறார்கள், வேதத்தை வெறுத்து ஒதுக்குகிறார்கள், ஹிந்தியை படிக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். எனவே தமிழர்கள், தமிழ் நிலம், தமிழ் மொழி, திமுக, கம்யூனிஸ்ட், பெண்ணுரிமை பேசுபவர்கள் எல்லோரையும் அழித்தொழிக்க வேண்டும் என்று சாவர்கர் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இவர்களுக்கு திட்டம் போட்டு கொடுத்தார். அதைத்தான் இவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் தமிழிலேயே பேசுவதற்கு, தமிழிலேயே எழுதுவதற்கு
முயற்சி செய்வோம். அதை தவிர அதிமுகவில் ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த 2 ரெட்டையர்கள்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கு மிக அதிகமாக தீங்கு செய்த ரெட்டையர்கள் யாருன்னா இவங்க 2 பேர் தான். அவங்க ஆட்சி காலத்தில் தான் டிஎன்பிஎஸ்சி தேர்வு, அதாவது தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்துகின்ற அந்த தேர்வில் கூட தமிழ் தெரியாத வட இந்தியர்கள் கூட தேர்வு எழுதி அந்த பரீட்சையில் பாஸ் செய்தால், அந்த தேர்வில் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் பதவி கொடுக்கப்படும் என்பதாக ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்கினார்கள். சட்ட மாற்றத்தை உருவாக்கினார்கள் என்றால் பிஜேபி, அதிமுக அல்லது ஆமைக்கறி சாப்பிடுகின்றவர் எல்லோரும் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.